யாருன்னா ஏமாற்றணுமே இன்னைக்கு. ஓ இந்த நம்பருக்கு நம்ம டயல் பண்ணல, இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசி ஏமாற்றிடலாம் இன்னைக்கு. ஹலோ ஹலோ சார், ஹலோ கேட்குதுங்களா சார்? நாங்கள் எஸ்பிஐலேருந்து மேனேஜர் பேசுகிறோம் சார். உங்கள் நம்பரு பிளாக் ஆக போகுது சார். யாருங்க சார்? எஸ்பிஐ ஹெட் ஆஃபீஸ் சார், மும்பை. சார் என்னங்க சார், என்ன விஷயம் சார்? சார் உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் இப்போ லாக் ஆக போகுது சார். இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி டேட் லாஸ்ட்டு சார். நீங்கள் சொல்லணும், ஏடிஎம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் எதுவும் காசு எடுக்க முடியாது சார். எனக்கு எதுவும் எஸ்எம்எஸ் எதுவும் வரலைங்களா சார்? இது ஆன்லைன் ப்ராசஸ் சார், நீங்கள் பண்ணியே ஆகணும் சார். இன்றைக்கி தான் கடைசி டேட்டு சார். அப்படிங்களா? நான் என்ன செய்யணும் சார் அதுக்கு? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், உங்கள் கையில் ஏடிஎம் இருந்தால் அங்கே பின்னாடி 14 நம்பர் இருக்கும் சார். நீங்கள் சொன்ன ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவோம் சார் உடனே. நம்பரை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே சார்? நாங்கள் எஸ்பிஐ மேனேஜர் பேசுகிறோம் சார். நீங்கள் பேங்க் வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் சார், நேர்லேயே நீங்கள் பார்க்கலாம். என்னவோ என்ன சார், ரொம்ப குழப்பமாக இருக்குது இது. இல்லை சார், நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம் சார். பேங்க் மேனேஜர் பேசுகிறோம். ஏடிஎம் கார்டு லாக் ஆகிடும், நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவோம் சார். நம்பர் சொல்லுங்கள். அப்படிங்களா? சரிங்க சார், சொல்கிறேன். 1 1 2 2 31 31 36 36 90 90 14 14 34 34 சார். இது நீங்கள் ஏடிஎம் கார்டு பின்னாடி 4 நம்பர் இருக்கும், சொல்லுங்கள் சார். சரிங்க சார். 93 93 10 10. சரிங்க சார். இப்போது இந்த நம்பருக்கு கொஞ்ச நேரத்தில் ஓடிபி வரும் சார். ஃபோனில் ஓடிபியை பார்த்து சொல்லுங்கள், லைன்லேயே இருந்ததும் சொல்லுங்கள் சார். அப்படிங்களா சார்? ஓடிபி வருதா பாருங்கள். ஓடிபி வந்திருக்குங்க சார். சொல்லுங்கள், 4 நம்பர் சொல்லுங்கள். 00 00 12. 12. ஓகே சார், இந்த நம்பரு இப்போது ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவோம் சார். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓகேங்களா? நீங்கள் இது ஆன்லைன்லேயே முடியறதுனால உங்களுக்கு பெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ சார். எஸ்பிஐ அழைத்ததுக்கு நன்றி. சரி, என்ன குழப்பமாக இருக்கு, ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி தெரியுது. என்ன மெசேஜ்? ஆஹா என்னடா, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் அழிச்சிட்ருக்கானா? நல்லா. என் காசெல்லாம் போச்சு, ஏமாந்துட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. மொத்த காசு செலவு வச்சிருந்த காசு எல்லாமே பிடுங்கிட்டானே பாவி. என்னால் என்ன பண்ணுறது தெரியலையே. ஏமாந்துட்டு நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்னே தெரியலையே. ஒரு மாதிரி என்னால் முடியலையே. இதனால நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. காசு பறி போச்சு. யாருக்கிட்ட சொல்றது ஒன்றுமே தெரியலையே. நீங்களா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை, ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, எஸ்பிஐலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி நம்பர் சொன்னேன். காசு எல்லாம் போயிடுச்சு. பேங்க் மேனேஜர் சொல்லியிருப்பானே. ஆமாம், பேங்க் மேனேஜர் தான் பேசினாரு. முன்னாடி இருக்க நம்பர் கேட்டிருப்பானே. ஏடிஎம் நம்பர் சொன்னேனே. முன்னாடி இருக்க நம்பரை கேட்டிருப்பானே. ஓடிபி வேற வந்து சொல்லி கேட்டிருப்பானே. ஓடிபி கூட கேட்டாரு, வந்தது எனக்கும், நானும் சொல்லிட்டேனே. பொண்ணை நல்லா பக்காவாக ஏமாற்றிட்டு இருக்கான். அவன் பக்காவான ஃப்ராடு. இந்த மாதிரி நான் எவ்வளோ பேரை ஏமாத்துறானுங்க அவங்க. ஆனால் இதை எவ்வளோதான் விழிப்புணர்வு கொடுத்தா கூட மக்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய அரசாங்கங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பேங்க் மேனேஜர்ன்ட்டு யாரும் உங்களுக்கு கால் பண்ணாலும் அது நம்பர் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட ஏமாந்துட்டுருக்கீங்களே. என்ன செய்யறது? இப்போது நல்லா ஏமாந்துட்டீங்க. எல்லா பணத்தையும் அடிச்சிட்டானா? எல்லா பணமும் போச்சு, என் காசு. பாருங்கள், இப்படி தான் இன்றைக்கி புது யுக்திகளை கையாண்டு என்ன செய்கிறானுங்க. பேங்க் மேனேஜர் பேசுகிறோம், அது பேசுகிறோம், இது பேசுகிறோன்ட்டு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கோம், அப்படி இப்படின்ட்டு சொல்லி மக்களை பயம் காட்டி என்ன செய்கிறானுங்க, ஒரு பக்கம் காசை கொள்ளை அடிக்கிறானுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி உங்களுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், மாதம் 10,000 ரூபா கொடுப்போம், 20,000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி ஆசையை காட்டி என்ன செய்கிறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க. ஏமாந்துட்டு தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், நாம் ஏமாறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முஃமின் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான், யாரிடத்திலும் ஏமாறவும் மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதே மாதிரி நாமும் யாரிடத்திலும் ஏமாந்துடக்கூடாது.
ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தை வழியாக வராங்க. ஒரு தோழர் கோதுமையை குவியலாக வச்சு வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு. அந்த குவியலுக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை உள்ளே நுழைச்சி பார்க்குறாங்க. உள்ள ஈரமான தானியம் தென்படுது. இப்போ அந்த தோழர்கிட்ட கேட்குறாங்க, என்ன தோழர், மேலே காய்ந்த தானியமாக இருக்குது, உள்ளே கையை விட்டால் ஈரமாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இது மாதிரி மழை பெஞ்சது, அதனால் அந்த தானியம் ஈரமாகிடுச்சு, நான் மேலே என்ன செஞ்சேன், காய்ந்த தானியத்தை போட்டு விற்பனை செய்யலைன்னு சொன்னாங்க. இவ்வாறு செய்யாதீங்க, ஏன்னா நீங்கள் இதை தனித்தனியாக வச்சுருக்கணும். யார் ஏமாற்றுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அந்த நேரத்தில் அந்த தோழருக்கு சொன்னாங்க. இதுலேருந்து நாம் புரிய வேண்டியது என்ன தெரியுங்களா, நாம் நிச்சயமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மின் மூலமாக யாரும் ஏமாறக்கூடாது, நாமளும் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. இன்னும் யார் யாரெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுறாங்களோ அந்த ஆசை வார்த்தைக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, அதனோட யதார்த்த நிலையை நாம் உணரணும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமாக இருக்குதா இல்லையா? அதே மாதிரி அரசாங்கம் நமக்கு வழிகாட்டுறாங்க இல்லையா, பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறது, யார் என்ன சொன்னாலும் சரி தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வேறு யார்கிட்ட கேட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி யார்கிட்ட ஏமாறாதீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் காசை ஏமாந்துருக்கிறீங்க, இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன், இனி யாரும் ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி யாரும் என்ன செய்யக்கூடாதுங்க, ஏமாறக்கூடாது என்ற அந்த நிலைக்கு நாம் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ்.